சக்தி வந்து கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து சந்திரசேகரும் வந்து நம்ம சண்முகம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சக்தி வந்து பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. உடனே வந்து சரிப்பா எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி செம டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்படுறாங்க. உடனே பிரீத்தி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் ஆன்ட்டி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, இது உன் வீடு தான் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாவாம்மா அப்படின்னோடனே ஆமாம் கூடி சீக்கிரம் பாருங்கள் ஆன்ட்டி எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான், அதுக்கப்புறம் அவளை வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா பிரீத்தி அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், இவ்வளோ நடந்தது இதுக்கப்புறம் நடக்காதா, அந்த பொண்ணையே சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து பொன்னி வந்து வரல. அதனால சந்திரசேகர் வந்து பொன்னி எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க, எதுக்கு பொன்னி எல்லாம் கேட்குறீங்க, இப்போ அவளை எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆயிடுறாங்க. பொன்னி பிரீத்தி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் பொன்னி மட்டும் இல்லை. சந்திரசேகர் வந்து அது எப்படி பொன்னியை வந்து விட்டுட்டு சாப்பிட முடியும், அவளும் இந்த வீட்டில் தான் இருக்கா, நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படி சொன்னேன். இங்கே பாருங்கள் உட்காருங்கன்றல, எதுக்காக போய் இப்போ அவளை கூட்டின்னு வரீங்க, அவளை கூட்டின்னு வந்து எங்கள் நிம்மதியெல்லாம் கெடுக்க பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜெயா வந்து திட்டுறாங்க. ஆமாப்பா அவளை கூட்டிகிட்டு வராதீங்க, அவளை பார்க்க எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது, பொன்னி இல்லாமல் என்னாலலாம் சாப்பிட முடியாது அப்படின்னோடனே சக்தி வந்து அமைதியாக இருக்கார். என்ன சக்தி பொன்னி எங்கே போனால், நான் வந்து பொன்னிக்கிட்ட போகலான்னு நினச்சேன், ஆனால் பொன்னி கோவமாக இருக்கிறதுனால நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கேன், சரிப்பா நான் போய் பொன்னியை கூட்டிகிட்டு வருவான்றாரு. இல்லை பரவாயில்ல நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சக்தின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பொன்னியும் வந்து நிற்கிறாங்க. பொன்னியை பார்த்துட்டு மாமா சாப்பிட்லாம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து எல்லோரும் முறைச்சோட பொன்னி வந்து இல்லை மாமா எனக்கு வேணாம் பசிக்கலை அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, சாப்பிடுமா அப்படின்னு. இல்லை மாமா இதுக்கப்புறம் இங்கே நான் சாப்பிட்றது நல்லா இருக்காது, அதனால் எனக்கு தேவையான சாப்பாடை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து எனக்கு சாப்பாடை நானே செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் மாமா எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ஷ்டடைகிறாரு. என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் மாமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு தேவையான சாப்பாடை நான் பார்த்துக்கிறேன், இவங்க முன்னாடி நான் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, இவங்களுக்கு பயந்துலாம் நான் இல்லை, ஆனால் எனக்கு தேவையில்லை இவங்க சாப்பாடு அப்படின்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஜெயா சமையல் அவள் தான் வேணான்றால விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணுற, மாமா இதை வாங்கினு தரவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வேணாம் மாமா நானே வாங்கினு வந்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து முறைக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து வந்து சக்தி வந்து சாப்பிட மனம் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. என்னடா நீ சாப்பிடாம போகிற அப்படின்னா இல்லைம்மா எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பொண்ணியை பார்த்துட்டு அப்படி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து பேச போகிறாரு. பொண்ணி விலகி போயிடுறாங்க. அதனால சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைஸாக வந்து வெளியே வந்து ஃபோன் பேசுகிறாரு சுந்தரம். உடனே வந்து சொல்லுங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க இந்த டைமுக்கெலாம், யாருக்கா தெரிஞ்சாக்க என்ன ஆகுறது, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னோடனே உடனே வந்து ஆல்ரெடி அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட் வந்து கால் பண்ணுறாங்க. இல்லை சார் நீங்கள் எனக்கு பேமெண்ட் அனுப்புகிற சொன்னீங்க, அனுப்பல சார், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அனுப்பிச்சி விடுங்க சார், நான் எவ்வளோ பணம் தான் உங்களுக்கு கொடுக்குறது, இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டேன் திரும்ப உங்களுக்கு, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து செம வேலை பண்ணிட்டு போனீங்க, அதுக்கு பெரிய பேமெண்ட்டாக ஒன்று போட்டு விட்டேன், ஆனால் மறுபடியும் வந்து கேட்குறீங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் போட்டு விடுங்க சார் அப்படின்னோடனே எல்லாம் என் தலை எழுத்து, சரி நாளைக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. பார்த்தா எதில் பொண்ணி நிற்கிறாங்க. பொண்ணி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவ எல்லாத்தையும் கேட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே பொண்ணியை பார்த்துட்டு அப்படியே வந்து பவியமாக வந்து வெளியே ஓடி போயிடுறாரு. ஐயோ எல்லாத்தையும் கேட்டுருப்பாளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொண்ணு யோசிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த ஆள் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது, இந்த ஆளுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும், எப்படியாவது வந்து அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.